வணக்கம் நேயர்களே. வடக்கில் உள்ள கடற்படை முகாம்களை அகற்ற வேண்டாம், குறிப்பாக காரைநகரில் உள்ள கடற்படை முகாமை அகற்ற வேண்டாம் என்று 147 பேர் கையொப்பமிட்டு தனிப்பட என்னை சந்தித்து தந்திருக்கிறார்கள். 1000 காலத்து பயிராம் திருமணம். அத்திருமணத்தை இறைவனர்களோடும் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பிக்கவும் சுபமங்கள நிகழ்வுகளை அழகான முறையில் தரமான தங்க நகைகளுடன் கொண்டாடி மகிழ்ந்திடவும் BMK ஜுவல்லர்ஸ் சகலருக்குமான சகலவிதமான தங்க நகைகளை நீங்கள் விரும்பும் டிசைன்களில் பெற்றுக்கொள்ளவும் அநேக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற தன் நிகரில்லா நிறுவனமாக கண்டி வீதி சாவகச்சேரியில் பிரமாண்டமாய் BMK பில்டிங்கில் BMK ஜுவல்லர்ஸ் அன்பான வரவேற்புடன் அனைத்து பண்டிகை காலங்களிலும் உங்களோடு இணைந்திருக்கும் தரமான தங்க மாளிகையாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் BMK ஜுவல்லர்ஸ். தொலைபேசி இலக்கங்கள் 021-227-1616 மற்றும் 077-89-18-150. அந்த அளவிற்கு காரைநகரில் உள்ள கடற்படை முகாம் மக்களுக்கு தேவையாக உள்ளது. தங்கள் பாதுகாப்பிற்கு அது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நான் சபையிலே இதை நான் உங்களுக்காக முன்வைக்கிறேன். பாருங்கள், இந்த கடிதத்தில் 147 பேர் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் கடற்படை முகாமை அகற்ற வேண்டாம் என்று சொல்லி. இதை நாடாளுமன்றத்தில் நேற்று சொல்லியிருக்கின்றார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர. அவர் மேலும் குறிப்பிட்ட விஷயம் என்று சொன்னால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லுகின்றார், வடக்கிலே ஒரு மனிதனுக்கு 2 படைகள் வீதம் நிறைய இராணுவத்தினர் இருக்கின்றார்கள், நிறைய முகாம்கள் இருக்கின்றன. போதைப் பொருட்கள் எல்லாம் இராணுவத்தினர் போலீசார் எல்லாம் சேர்ந்துதான் அதை ஊக்குவிக்கிறார்கள், கொடுக்கிறார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அப்படி அல்ல, எத்தனையோ பாடுபடுகிறார்கள், எவ்வளவோ பாடுபடுகின்றார்கள் இராணுவத்தினர் போலீசாரும் வடக்கு கிழக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இலங்கையில் இருந்து இந்த போதைப் பொருளை அகற்றுவதற்கு. அப்படி இருக்கையில் இது ஒரு பொய்யான தகவல் என்ற விஷயத்தை அருண் ஜெயசேகர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நாங்கள் மேற்கொண்ட விடயத்தை மீண்டும் பார்க்கலாம். காரைநகரில் உள்ள கடற்படை முகாமை அகற்ற வேண்டும் என்று பலர் கூறுகின்ற பொழுதும், ஐயோ அகற்ற வேண்டாம், இது எங்களுக்கு வேண்டும், அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு என்று மக்கள் கடிதத்திலே கையொப்பமிட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் 147 பேர் தந்திருக்கிறார்கள். அதுதான் பாதுகாப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கிறது. என்னென்று சொன்னால், பொதுவாகவே நாங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள், யாழ்ப்பாணத்திலே சில இடங்களில் சில சம்பவங்கள் நடக்கிற பொழுது பேசிக்கொள்வோம் இல்லையா, இதுக்கெல்லாம் போயிட்டு தான் நல்லது, எல்லாம் வந்து பிடிச்சா தான் நல்லது, எல்லாம் அரெஸ்ட் பண்ணினா தான் நல்லது. விபத்துகள் நடந்தாலும் சரி, வன்முறைகள் நடந்தாலும் சரி, போதைப்பொருள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளும் எங்களுக்கு என்று வருகின்ற பொழுது அது எங்களுடன் தொடர்புடையதாக ஏதாவது பிரச்சனை வருகிற பொழுது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரியான சம்பவங்களாக அமையலாம். இது எப்படி இருப்பினும் காணி விடுவிப்பு தொடர்பிலும் அருண் ஜெயசேகர் சொல்லியிருக்கிறார். என்னமா என்று சொன்னால், கட்டங்கட்டமாக வடக்கு கிழக்கு மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும். இராணுவ முகாம்கள் இருக்கக்கூடிய, கடற்படை முகாம்கள் இருக்கக்கூடிய காணிகள் எல்லாம் படிப்படியாக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து அந்த காணிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்றும் நேற்று பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்திற்கு மீண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் மேனியோர் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், இந்த கருத்து உண்மையிலேயே சரியானதா அல்லது இதனுடைய பின்னணி என்ன என்ற விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்கள் வரட்டும். நீங்களும் இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மக்கள் கடற்படை முகாம் வேண்டும் என்று கையெழுத்திட்டு பிரதி பாதுகாப்பு அமைச்சரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதை அவர் நேற்று சபையில் சொல்லியிருக்கின்றார். மீண்டும் சந்திக்கலாம். உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள்.